வெல்கம் டு Kaliru. This is Vignesh. இப்போ ஒரு பேசிக் மாடல் தான் பார்க்க போகிறோம். இந்த மாடலை எப்படி சிம்பிளாக ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் ட்ராயிங், நெக்ஸ்ட்டு பார்ட் டிசைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மாடலில் எந்த வியூலேருந்து ட்ரா பண்ணால் ஈஸியாக இருக்குமோ அந்த வியூவை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ, அதை பேஸ் பண்ணி ஓவராலாக எனக்கு ஃப்ரண்ட் வியூவில் என்ன ப்ரொஜெக்ஷன் தெரியுதோ அந்த ட்ராயிங்கை நான் அப்படியே ட்ரா பண்ணுறேன். வெறும் லைன் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஓவரால் ஸ்கெட்சை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கெட்சை ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஆரிஜினை பேஸ் பண்ணி டைமென்ஷன்லாம் ஆல்ரெடி ஜாமெட்ரிக்கலாக ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ டைமென்ஷன்லாம் நான் அரெஸ்ட் பண்ணுறேன். mm. இப்போ அடுத்து ரெண்டு எண்டு ஈக்குவல், அதனால் 2 லைன்ஸை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல்னு செலக்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்து இந்த ஏரியா. இப்போது இந்த மாதிரி ஆர்டராக ஒவ்வொரு டைமென்ஷனை ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலை ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறம்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா லைன் ட்ரா பண்ணி கொடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். இப்போ ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இதை அப்படியே மிரர் பண்ண போகிறேன். ஏன்னா இதோட ப்ரொஜெக்ஷன் தான் அப்படியே அதர் எண்ட்லேயும் ஃபார்ம் ஆக போகுது. ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டர் லைனை பேஸ் பண்ணி மிரர் ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு அவுட்டர் லைன், அதர் ஸ்கெட்சு. இதுக்கு டைமென்ஷன் அப்ளை பண்ணல, அதனால் இதுக்கு டைமென்ஷன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிரர் ஃபார்ம் பண்ணலாம். மிரரில் இருக்கும்போது கூட ஃபார்ம் பண்ணலாம். நான் மிரரை விட்டு வெளில மறுபடியும் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் லைன் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு அவுட்டர் லைன், ஒரு லைன் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். அதை நான் க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. லைனை பேஸ் பண்ணியே அதிலே ஆர்க்கும் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஓவராலாக ஹைட்டு மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டலாக எவ்வளோ டைமென்ஷன் கொடுத்தாச்சு, ரேடியஸ் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த ஏரியா அப்படியே மிரர் பண்ண போகிறேன். இருக்கிற அந்த ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிட்டு மிரர் ஆப்ஷன், நெக்ஸ்ட்டு ஆக்சஸில் போயிட்டு நான் என்னோடய சென்டர் லைன், வெர்டிக்கல் சென்டர் லைன் ஓகே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் டாப்பில் ஒரு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைல். என்ன ஒரே ஸ்கெட்சில் இத்தனை ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். பட் இதை அப்படியே நம்ம சால்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒன்ஸ் இந்த ஸ்டெப்பு நம்ம கற்றுக்கிட்டா ஒரே பிளெயினில் எல்லா ஸ்கெட்சும் ட்ரா பண்ணி அதை எப்படி சாலிட்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டா டயக்ராம் இன்னும் சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம். பார்க்க கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஒன்ஸ் சாலிடாக கன்வெர்ட் பண்ணுற பிறகு பாருங்கள். ஓகே, ஸ்கெட்சை ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூட் போஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் செலக்டட் கான்டர்ஸில் தான் நமக்கு தேவையான ப்ரொஃபைல் எது இருக்கோ அதெல்லாம் சாலிடாக கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த ப்ரொஃபைல்லாம் செலக்ட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அகைன் செலக்டட் கான்டர்ஸில் போய்ட்டு அனதர் ப்ரொஃபைல் இதை சூஸ் பண்ணியாச்சு. மிட் பிளேனில் ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அதே ஸ்கெட்சை அப்படியே ஷோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கெட்சு வெறும் ஒரு அவுட்லைன் மட்டும் போடல, அந்த ஸ்கெட்சை அப்படியே சாலிடாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தின் ஃபீச்சர்ஸில் செலக்ட் ஆகிடும். இப்போ அதுதான் நம்மளுக்கு தேவை. டைரக்ஷன் ஆப்போசிட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எவ்வளோ எம்எம் அதை அப்படியே கொடுத்துக்கலாம். சேம் மிட் பிளேனை பேஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் சாலிடாக கன்வெர்ட் ஆகணும். கிரியேட் ஆகிடுச்சு. வெறும் ஒரு ஸ்கெட்சு, சிங்கிள் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி தின் ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ரிவால்வ்டு போஸ் க்ரியேட் பண்ணிட்டு டாப்பில் இருக்க அந்த ஏரியா இதுக்கு ஆக்சஸ் சென்டர் லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு செலக்டட் கவுண்டர்ஸில் போய்ட்டு எந்த ஏரியா
எனக்கு வந்து அந்த டாப் சூஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக ரிவால்வ் போஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. தனித்தனியாக கொடுக்குறது இந்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ வந்து ஓவராலாக நம்மளுக்கு வந்து ஒரு பாக்கெட் வந்து தேவைப்படுது. அதுக்கு ஒரு டாப் ஃபேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சென்டர் லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா லெஃப்ட் ஹேண்டில் ட்ரா பண்ணுறது ரைட் ஹேண்டில் வந்து எனக்கு மிரர் ஆகணும். அதுக்காக 2 சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டைமென்ஷன்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஒன்ஸ் டைமென்ஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்ட பிறகு அதை அப்படியே வந்து மிரர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு ரஃப்பாக தான் ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து டைமென்ஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்படி அப்ளை பண்ணுறதுனால எனக்கு வந்து குயிக்காக முடிக்க முடியும். இப்போ டயா இப்போ இதை வந்து நம்ம மிரர் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். மிரரில் வந்து சென்டர் லைன். இப்போ அகெயின் இந்த 2 ப்ரொஃபைல்ஸை அகெயின் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வெர்டிக்கல் சென்டர் லைனை பேஸ் பண்ணி ஆப்போசிட் எண்ட்லேயும் மிரர் பண்ணிடலாம். ஓவராலாக எங்கெங்கே பாக்கெட் வேணுமோ அந்த எல்லா இடத்துலையும் வந்து நான் ஸ்கெட்சை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணிட்டு த்ரூ அவுட் த வந்து கட் எடுக்க வேண்டியதான். இதுக்கு வந்து த்ரூ ஆல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளைன்லேயே வந்து திக்னஸும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லட். இந்த எட்ஜில் தான் வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அது என்ன எவ்வளோ, ஒரு 10 mm பேசிஸில் இந்த எட்ஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எங்கெங்கே தேவையோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்லட் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஓவராலாக வந்து இந்த மாடல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சிம்பிளாக முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ்.